வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நகைச்சுவையில தனக்குன்னு ஒரு பாணியை கிரியேட் பண்ணி இப்ப ஹீரோவா கலக்கிட்டு இருக்கிற சந்தானம் அவர்களை பத்தின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. சென்னையை பூர்வீகமா கொண்ட சந்தானம் அவர்கள் 1980ல பிறக்கிறாரு. இவரோட ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி தான். ஸ்கூலிங் முடிச்சிட்டு பாலிடெக்னிக்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து கூட இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கிற பழக்கம் இருந்த சந்தானத்துக்கு அதுவே ஒரு பெரிய சக்சஸா இருந்தது. சந்தானம் அவர்கள் ஸ்கூல் படிக்கும் போது கவுண்டமணியோட மிகப்பெரிய ரசிகனா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவுண்டமணி மாதிரியே இமிடேட்லாம் பண்ணுவாரு. யார் எது பேசினாலும் கவுண்டர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாராம். இதை தாண்டி காலேஜ்ல எல்லாம் ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல எல்லா பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்து எல்லாத்தையும் கைத்தட்டு வாங்குவாராம். இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ சூப்பரா காமெடி பண்ற, நீ சினிமால ட்ரை பண்ணேனா காமெடி நடிகனா வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூவிஸை ட்ரை பண்றாரு. சான்ஸ் அவ்வளவு ஈஸியா கிடைக்காததுனால கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு சந்தானம் அவர்கள் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இவரோட கவுண்டர் டயலாக்ஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மறைந்த நடிகர் பாலாஜி அவர்கள் தனக்கான வசனங்களை எழுதி தருமாறு அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ வந்து சந்தானத்தோட கிராஃப் மாற ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் ஒரு சேனல்ல ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சி நடக்குது, நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நடிகர் பாலாஜி அவர்கள் அனுப்பி வைக்கிறாரு. சந்தானமும் அங்க போய் ஸ்டாண்டப் காமெடி பண்றாரு. அதை சேனல்ல பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை கரெக்டா சந்தானம் அவர்கள் யூஸ் பண்றாரு. சந்தானம் அவர்கள் தனக்கான காமெடி டயலாக் அதுக்கான கவுண்டர் அவரே எழுதி கூட இருக்கிற எல்லாருக்கும் அதை கத்து கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண வச்சு பிச்சு உதறாரு. அதனாலேயே கொஞ்ச காலகட்டத்திலேயே அந்த ஷோவோட ஹீரோவா சந்தானம் அவர்கள் ஆகுறாரு. சந்தானம் அவர்கள் சின்ன திரையில ஹிட்டான காமெடியன் ஆனாலுமே அவரோட ட்ரீமான சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்போ பேசாத கண்ணும் பேசுமே அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சின்ன காமெடி ரோல் அவருக்கு கிடைக்குது. படம் பெருசா போலேனாலும் இவரோட டயலாக்ஸ் அண்ட் கவுண்டர் டயலாக்ஸ் ரொம்பவே ஹிட்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. சந்தானத்தோட கவுண்டர் காமெடியும் சென்னை ஸ்லாங்கும் நம்ம சிம்புவுக்கு பிடிச்சு போனதுனால அவரோட காதல் அழிவதில்லை, வல்லவன் இந்த மாதிரி படங்கள்ல முக்கியமான காமெடி ரோலை சந்தானத்துக்கு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் டாப் கியர் தான். பொதுவா காமெடியன்கள் பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு டீமை வச்சுக்கிட்டு படத்துல தனக்கான ஒரு ட்ராக்கை எடுத்துக்கிட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா சந்தானம் அவர்கள் ஹீரோவோட சேர்ந்து அந்த கதைக்கு ஏத்த காமெடியை கிரியேட் பண்ணி அப்படி நடிச்சு அந்த ஹீரோவோட ரசிகர்களையும் இவரு இம்ப்ரெஸ் பண்ணி அவரு கூட கொண்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை கூட கலாச்சி தள்ளி கவுண்டர் டயலாக் போட்டதுனால ரசிகர்கள் இவரையும் ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்ததை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட்மேட் பிலிம்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியை சந்தானம் அவர்கள் ஆரம்பிச்சு கண்ணால் அட்டு தின்ன ஆசையா அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. 3 ஹீரோல ஒருத்தரா அவரு அவதாரம் எடுத்தாரு. தொடர்ந்து சில படங்கள்ல ஹீரோவா நடிச்ச சந்தானம் அவர்கள் அதுக்கப்புறம் காமெடி ரோல் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. தன்னோட அப்பாவுக்கு ஒரு ஆசை எம்ஜிஆர் மாதிரி தான் பையனும் மற்றவங்களை அடிச்சு ஆக்ஷன் ரோல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே தில்லுக்கு துட்டு படத்துல எம்ஜிஆர் அவர்களோட பாடி லாங்குவேஜ் மேனரிசம் வச்சு ஒரு ஃபைட் எல்லாம் இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் கண்டினியூவா படங்கள் ஹீரோவா பண்ண ஆரம்பிச்சாரு. நண்பேண்டா இந்த வார்த்தை வந்து சந்தானத்துக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா நட்புக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பாரு. ஆரம்ப காலகட்டத்தில் தான் கஷ்டப்பட்டப்ப கூட இருந்த நண்பர்களை இன்னைக்கு வரைக்கும் கூட வச்சுக்கிட்டு அவங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்காரு. சந்தானம் தமிழ்ல அதிக விருதுகள் வாங்கின காமெடியன் இவர் மட்டும்தான். தொடர்ந்து 23 முறை அதிகமா விருதுகளுக்காக இவரோட நேம ரெஃபர் பண்ணிருக்காங்க. அதுல 16 கேட்டகரியில இவர் விருது வாங்கியிருக்காரு. சூப்பர்ல. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.